48ஆம் சங்கீதத்திலே 3ஆம் வசனம், அதன் அரமனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறார். இன்றைய மன்னாவினுடைய தலைப்பு, தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர், உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறவர். அவனை கேட்கிற தேவச்சனமே, சங்கீதம் 59ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார் என்று சொல்லி. 91ஆம் சங்கீதத்திலே 14ஆம் வசனம் சொல்லுகிறது, என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியினாலே நான் அவரை விடுவிப்பேன், என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினாலே நான் அவரை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சொல்லுகிறார். உயர்ந்த அடைக்கலத்திலே யார் வைக்கப்படுவார்கள், எப்படி வைக்கப்படுவார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, சங்கீதம் 9ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனம் சொல்லுகிறது, என் நாமத்தை அறிந்தவர்கள் அவர்கள் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவார்கள். நாமத்தை அறிந்தவர்கள் யார் என்று சொன்னால், அவரை நம்பி இருக்கிறவர்கள் அவருடைய நாமத்தை அறிந்தவர்களாக இருப்பார்கள். அவரை நம்பினவர்கள், அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள், அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவார்கள். நாம் என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே, அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிற பிள்ளைகள் நிச்சயம் அவரை நம்பி இருப்பார்கள். அவரை நம்பி இருக்கிறவர்களை அவர் உயர்ந்த அடைக்கலத்திலே ஏறி இருக்க பண்ணுவார். மிகவும் உயர்ந்த அடைக்கலத்திலே அவர் ஏறி இருக்க பண்ணுவார். அவர் உயர்த்தும் விதம், அவர் நடத்தும் விதம் ஆச்சரியமாயிருக்கு. சேனைகளின் கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே ஏறி இருக்க பண்ணினார். நான் நினைக்கிறதற்கும் எண்ணுகிறதற்கும் மேலாகவே கர்த்தர் நம் காரியங்களை வாய்க்க பண்ணுவார், மென்மேலும் உயர்த்துவார், மென்மேலும் நம்மை சாட்சியாய் நிறுத்துவார் என்கிறதிலே சந்தேகமே. நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, விண்ணுக்கு மண்ணுக்கு உரியவரை நாங்கள் உம்மை துதிக்கிறோம்ப்பா. உடைய நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். நம்பி இருக்கிறவர்களை உயர்ந்த அடைக்கலத்திலே ஏறி இருக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த அடைக்கலத்திலே ஏறி இருக்க பண்ணுவீராக. வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்களும் ஆண்டவரே சோத்திரப்பா, சிறுமைப்பட்டவர்களாய் இருக்கலாம், திக்கற்றவர்களாய் இருக்கலாம், எதிர்காலத்தை குறித்தவரு ஆண்டவரே சிந்தை இல்லாதபடிக்கு காணப்படலாம். அவளை உயர்ந்த அடைக்கலத்தில் ஏறி இருக்க பண்ணுவீராக. யாவருக்கும் ஆண்டவரே சோத்திரப்பா, யாவரும் கண்டுகொள்ள கிருபை செய்யப்பா. கருத்து அர்ப்பணிக்கிறோம், பொறுப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.